நமக்கு எல்லாமே வரம்பு. போனஸா நமக்கு வரம்பு, ஒரு வரம்பு இருக்கு. போனஸ் 8.33. சம்பளமா குறைந்தபட்ச ஊதியம் தான் நமக்கு வரும். ஆனா அந்த லாபம் அடிக்கிற கொள்ளையடிக்கிற முதலாளியினுடைய லாபத்துக்கு எங்கேயாவது வரம்பு இருக்கா? ஏய், உனக்கு நீ செய்யற தொழிலுக்கு இதுக்கு மேல லாபம் வந்தா அதை புடுங்கினா அரசு கஜானாவில் சேர்த்து விடுவேன் என்கின்ற சொல்லுகிற தைரியம் இந்த ஒன்றிய மோடி அரசு. உலகத்தினுடைய சொத்துக்களில் 7% இந்திய கார்பரேட் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு மிகப்பெரிய லாபம் இவனுக்கெல்லாம் கிடைக்கும் லாபம். நமக்கு என்ன சொல்ற? நீ பெட்ரோல் டீசலை கம்மியா பயன்படுத்து. ஈரான் போர், ஈரான் போருக்கு யார் காரணம்? அமெரிக்காவுடைய ட்ரம்பும் இஸ்ரேலுடைய நெதன்யாகுவும் 2 நாள் இங்கே நடத்தி கொண்டிருப்பது. கடந்த ஏப்ரல் 13 அன்றைக்கு இங்கிருந்து பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கிற நொய்டா, காசியாபாத், பானிபட் போன்ற பல்வேறு தொழில் நகரங்களில் ஒரு இடமல்ல 2 இடமல்ல 82 இடங்களில் 1000 பேர் அல்ல 2000 பேர் அல்ல 45,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வெகுண்டெழுந்து கொந்தளித்த போராட்டம். அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த தொழிலாளர்களுக்கும் அதில் கைது செய்யப்பட்ட இன்றைக்கும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிற 350க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளுக்கு நம் ஒருமைப்பாட்டையும் நேச கரத்தையும் தெரிவிக்கிற விதத்தில் தான் இந்த ஆர்ப்பாட்டம். எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் எல்லாம் பல விஷயத்தை சொல்லிட்டாங்க. அந்த நொய்டா டெல்லியில் இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தென்கிழக்கு பகுதியில யமுனை நதிக்கரையில் இருக்கிற ஒரு தொழில் நகரம், ஒரு சேட்டிலைட் சிட்டி. அது மின்சாதன பொருட்கள், காரினுடைய உதிரி பாகங்கள், கார்மெண்ட்ஸ், இன்னும் பல்வேறு தொழில்கள் இருக்கிற ஒரு தொழில் பேட்டை. அங்க இருக்கிற தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய வேலை நேரமும் 10 மணி நேரம், 12 மணி நேரம். ஊதியம் ரொம்ப ரொம்ப குறைவு, 9,000க்கும் கீழே. பிபிசி தொலைக்காட்சி அங்கு வேலை செய்து கொண்டு அந்த போராட்டத்தில் பங்கெடுத்த ஒரு பெண் தொழிலாளியிடம் போய் கேட்கிறார். அந்த பெண் தொழிலாளி சொல்றாங்க, நான் ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில வேலை செய்யறேன். அந்த கம்பெனியில மொத்தம் 400 பேர் வேலை செய்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 பங்கு பெண் தொழிலாளர்கள், அதாவது 300 பெண் தொழிலாளர்கள் இருக்கிறார். அந்த 300 பெண் தொழிலாளிகளுக்கு அந்த தொழிற்கூடத்தில் இருக்கிற கழிப்பிடம் 2 தான். ஒரு 2 கழிப்பிடம் தான் இருக்கிறது. எப்படி நாங்கள் வேலை செய்வது? எங்களுடைய வருமான குறை ஒரு பக்கம், இன்னொன்று பெண்களுக்கே இருக்கிற இயற்கை உபாதைகளை கூட நாங்கள் சரிவர பராமரிக்க முடியாத நிலை என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு கம்பெனி பிரேம்குமார் என்கின்ற ஒரு தொழிலாளியிட்ட கேட்கிறது, 10 மணி நேரம் 12 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன், எனக்கு 11,000க்கு மேல கிடையாது, என்னுடைய வீட்டு வாடகை 3,000 ரூபாய், என் குழந்தைகள் என்னுடைய குடும்பத்திற்கான உணவு செலவு மட்டும் 4,000க்கு மேல போகுது, என் குழந்தைகளுடைய கல்வியோ ஒரு மருத்துவத்திற்கோ நான் எங்கே செல்வது? இதெல்லாம் பிபிசில பதிவான விஷயங்கள். இந்த பதிவான விஷயங்களோடு தான் சிலிண்டர் தட்டுப்பாடு அங்க வருது. இப்ப நம்ம போராடிட்டு இருக்கிறோம். டீ கடையில் இன்னைக்கு டீ என்ன விலை? கிட்டத்தட்ட 20 ரூபாய் ஒரு டீ, 5 ரூபாய். வணிக சிலிண்டருடைய விலை இன்னைக்கு ஏறி கிட்டத்தட்ட 4,000 நெருங்கிடுச்சு. இது ஏன்? இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது எப்படி வந்தது? மோடி நமக்கு சொல்றாரு புத்திமதி. அதற்கு முன் இது கொடுக்கிற சூட்சமத்த தொழிலாளி வர்க்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹார்மூஸ் ஜனசந்தியில கச்சா எண்ணெய் வர முடியாது, எல்லாம் அங்க நிக்குது. என்ன காரணம்? ஈரான் போர். ஈரான் போருக்கு யார் காரணம்? அமெரிக்காவுடைய ட்ரம்பும் இஸ்ரேலுடைய நெதன்யாகுவும். 2 நாள்ல முடிச்சிருவோம், 3 நாள்ல முடிச்சிருவோம். நாங்க இன்னைக்கு 2-3 மாசம் ஆச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ஹார்மூஸ் ஜலசந்தியில கப்பல்கள் பூரா நிக்குது, நமக்கு வர வேண்டிய எண்ணெய் வரல. நாம இதுக்கு முந்தி எங்க எண்ணெய் வாங்கினோம்? ரஷ்யால இருந்து நம்ம ரூபாயில் நாம் வாங்கினோம், ரொம்ப ரொம்ப குறைவான ரூபாயில் வாங்கிட்டோம். ட்ரம்ப் நம்மள மிரட்டார், நீ ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, கொஞ்சம் நீ ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, நீ ரஷ்யா கிட்ட வாங்கினீங்கன்னா உனக்கு இங்கிருந்து ஏற்றுமதி பொருளுக்கெல்லாம் டேரிஃப் போடுவேன்னு சொல்லி நமக்கு எவ்வளவு வரி போட்டாங்கிறதெல்லாம் தோழர்களுக்கு தெரியும். 50%, 100%, இப்ப 18%, ஏற்கனவே இருக்கிற வரியிலிருந்து 18%.
இப்ப இதெல்லாம் போட்டப்போ நம்முடைய சர்க்குரு அல்லது விஸ்வகுரு 56 இன்ச் மோடி மிக தைரியமானவர். அமெரிக்கா இப்ப மிரட்டப்ப என்ன பண்ணினாருங்க? ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கினா இன்னைக்கு சிலிண்டர் விலை உயர்ந்திருக்காது. ஏன் அதை செய்யவில்லை? இவருடைய தைரியம் எந்த மாதிரியான தைரியம்? அமெரிக்கா எப்படி உலகத்தை மட்டுமல்ல நம் இந்தியாவையும் எப்படி மிரட்டி கொண்டிருக்கிறது? அதற்கு இந்திய மக்களுடைய 140 கோடி மக்கள் நலனை காக்கின்ற மோடி என்ன செய்தார்? உண்மையாலுமே அவர் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? நீங்க இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்னு ஒரு படம் இருக்கு, அநேகமா தோழர்கள் கொஞ்சம் பேர் பார்த்திருப்பீங்க. சிம்பு தேவன் சொல்லி ஒரு இயக்குனர் இயக்க படம். அதுல அமெரிக்கா மாதிரி தான் காட்டியிருப்பார். ஒரு கோட்டை, கிழக்கு கட்டைன்னு சொல்லி ஒரு கோட்டை, இந்த பக்கம் ஜெய்சங்கர் புரம், எம்ஜிஆர் நகர், இப்படி எல்லாம் காமிச்சு இந்த ஏகாதிபத்தியத்தை தான் காமிப்பார். அந்த படத்துல ஒரு முக்கியமான காட்சி ஒண்ணு வரும். என்னன்னா, அணுகுண்டு ஒப்பந்தம் அப்படின்னு போடுவாங்க. ஆப்போசிட்ல அந்த வில்லன் நிற்பான். இந்த பக்கம் மனோரமா அந்த ஜெய்சங்கர் புரத்துக்காரெல்லாம் நின்றுட்டு கேட்பாங்க, பாம்பு பள்ளி எல்லாம் வருதுங்க, ஏதாவது 2-3 துப்பாக்கின்னு 4-5 குண்டு நாட்டி கொடுத்தீங்கன்னா தான் நாங்க ஏதாவது கொண்டு நாங்க உயிர் வாழ முடியும் அப்படின்னா. அங்கிருந்து அவன் சொல்லுவான், துப்பாக்கி குண்டெல்லாம் கொடுப்பேன், ஆனா சத்தம் இல்லாம தான் நீங்க வெடிக்கணும். செவுத்துல ஆணி அடிச்சாலும் சத்தம் வரக்கூடாது, எந்த சத்தம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுவான். அப்ப பழைய பழம்பெரும் நடிகர் ஒருத்தர் இருப்பார், ராகவன் சொல்லி. அவர் திடீர்னு இந்த இருந்து கை தூக்குவார். அவருக்கு ஒரு சந்தேகம், வாங்கன்னு சொல்லி கேட்பான். அவர் அப்படி நல்லா நடந்து போய் புசு புசுன்னு அவருக்கு என்னமோ சொல்லுவாரு, அவனும் என்னமோ சொல்லுவான். திரும்பி இங்க வருவாரு, என்ன அவங்கிட்ட கேட்டீங்க, புசு போட்டுக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான், சத்தம் இல்லாம போட்டுக்க அப்படின்னு. பருப்பும் கிழங்கும் சாப்பிடறது எல்லாம் குறைச்சுக்குங்கன்னு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு. இப்ப மோடிக்கு ட்ரம்ப் போட்டது இதுதானே, ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது, நான் டேரிஃப் உனக்கு போடுவேன், இதெல்லாம் போட்டா தான் நீ இருக்க முடியும்னு மிரட்டுறா. இங்க நமக்கு என்ன இருந்தது, சிலிண்டர் விலை இன்னைக்கு பற்றாக்குறை ஏறுகிறது. அப்ப இந்த சிலிண்டர் விலை நொய்டாவில் பெரும் பிரச்சனையாக மாறுகிறது. மிகப்பெரிய வெடிப்புக்கு ஒரு காரணம் அது. அவங்களுடைய ஊதிய குறைவு, பணி நிரந்தரம், ஓவர் டைம் சம்பளம் கிடையாது, பெண் தொழிலாளிக்கு கழிப்பிடம் கிடையாது, அங்க இருக்கிற வீட்டுகளில் வேலை செய்யும் ஜிக் தொழிலாளர் என்ற பெண்கள். இவ்வளவு பிரச்சனை இருக்கல, சிலிண்டரும் பிரச்சனையாகிற போது தெருவுக்கு வருகிறார்கள், அடிக்கிறான். 13ஆம் தேதி அன்றைக்கு நான் சொன்ன அந்த 82 இடங்களில் 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம். ராஜஸ்தான்ல, குஜராத்தில் கூட, காசியாபாத்ல, நொய்டாவில் எல்லா பக்கம் நடக்கிற போராட்டம். அடிச்சு நொறுக்கிறான், பல பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. சிறை சென்றவர்கள் எல்லாம், மாணவர்கள் எல்லாம் சிறையில் இருக்க, யூனிஃபார்மோட, இன்றைக்கும் யூனிஃபார்மோட மாணவர்களை பிடிச்சு வச்சிருக்கிறார். 18 வயசு பையங்களை பிடிச்சு வச்சிருக்கிறார், பெண்களை பிடித்து வைத்திருக்கிறார். இது ஏதோ 13ஆம் தேதியோட நிக்கல, மீண்டும் 15, 16, 17 தேதிகளிலும் போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் நீடித்துக் கொண்டது. இந்த போராட்டத்துல யோகி உடனே தலையிட்டு ஒரு 21% சம்பள உயர்வு கொடுக்கப்படுது. ஒரு 12,000, 13,000 என்ற அளவுக்கு வருகிறது. இருந்தாலும் அங்கே போராட்டம் ஓயவில்லை. போராட்டம் ஓயாமல் வெடித்துக் கொண்டிருக்கிறது. 300க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் சிறையில் இருக்கிறார்கள். அவர்களது அந்த மிகரம் தெரிந்த போராட்டத்திற்கு ஒருமைப்பாட்டையும், உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை இந்திய தொழிலாளி வர்க்கம் தெரிவிக்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்தியா பூரா போராட்டம். இந்த போராட்டம் நிச்சயமா ஓய போவதில்லை. நம்முடைய தோழர்கள் சொன்னதை போல பிப்ரவரி 12ஆம் தேதி அன்றைக்கு நாம் நடத்திய அகில இந்திய போராட்டம், இன்றைக்கு 4 சட்ட தொகுப்புகள் அமலாயாச்சு. இந்த 4 சட்ட தொகுப்பும் வந்தா பெண்களுக்கு சம்பளம் அதிகமாகும், இரவில் பெண்கள் வேலை செய்யலாம், கிராஜுவேட்டி உடனே கிடைக்கும், எல்லாம் சொல்றான், எல்லாமே சொல்றான். சம்பளம் உயர்ந்தால் நியாயம், நாம் போராடுகிறோம். இன்றைக்கு மோடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு 7 கோரிக்கை வச்சிருக்கிறார் இந்தியர்களுக்கு. ஒண்ணு என்னன்னா, நீங்க எல்லாம் வெளிநாடு போகக்கூடாது, 2வது நீங்க எல்லாம் தங்கம் வாங்கக்கூடாது, 3வது பெட்ரோல் டீசல் எல்லாம் அளவா பயன்படுத்திக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன, வீட்லயே இருந்து வேலை செய்யும். இப்படியா பார்த்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்லுவாரு, இனிமேல் நீங்க 3 வேளை சாப்பிடக்கூடாது, 1 வேளை மட்டும்தான் சாப்பிடணும்,
அந்த சாப்பாட்டின் காய்கறி எல்லாம் சேர்த்திக்க கூடாது, எண்ணெய் பதார்த்தங்கள் எல்லாம் சேர்த்திக்க கூடாது, ஒட்டிய வயிறோட தான் நீங்க இருக்கணும். அப்பதான் தேசபக்தின்னு சொன்னாலும் சொல்லுவார். நாம் கேட்கிற விஷயம், இங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் பெரியோர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னா, கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியாவில் இருக்கிற 200க்கும் மேற்பட்ட மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்கள் ஒரு பெரும் ஆய்வறிக்கையை எடுத்தார்கள். அந்த ஆய்வறிக்கையில மோடி ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த 12 ஆண்டுகளில் கார்ப்பரேட் முதலாளிகள், மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எத்தனை பேர் எண்ணிக்கை எடுத்தான்? 271 பேர். அந்த 271ல அம்பானி இருக்கிறான், அதானி இருக்கிறான், டாடா இருக்கலாம், பிர்லா இருக்கான். ஆனா அந்த 271 பேர் என்று சொல்லிவிட்டு சொன்ன இன்னொரு செய்திதான் பெரும் அதிர்ச்சி. அந்த 271ல 100 பேருடைய சொத்து மதிப்பை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த 100 பேருடைய சொத்து மதிப்பு எவ்வளவுனா கிட்டத்தட்ட 100 லட்சம் கோடி ரூபாய். 1 ட்ரில்லியன் கோடி டாலர். 100 லட்சம் டாலர் என்றால், 1 லட்சம் டாலர் என்றால் ஒரு டாலருக்கு எத்தனை ரூபாய்? இன்றைக்கு நீங்க தட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ரூபாய் மதிப்பு மிக வேகமாக சரிந்து விட்டது. நேற்று செய்தி 95 ரூபாய் 30 காசு. நாம 95 ரூபாய் 30 காசு கொடுத்தா தான் ஒரு அமெரிக்க டாலர். அப்ப 1 லட்சம் கோடி என்றால் கிட்டத்தட்ட 95 லட்சம் கோடி ரூபாய் எவ்வளவு பேருக்கு லாபமாக கிடைத்திருக்கிறது என்றால் வெறும் 100 பேர். யார் அந்த 100 பேர்? இந்த அம்பானி, இந்த அதானி, இந்த டாடா, பிர்லா. இவர்கள் அமெரிக்காவில் இருக்கிற எலன் மஸ்கோடு கை கொடுக்கிறார். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தினுடைய ஓனரோட கை கொடுக்கிறான். வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே வேலை செய்ய. யாருக்கு இந்த விஷயம்? எதற்காக இந்த அரசு யார் பக்கம் நிற்கிறது? ஒரு பக்கம் 1 லட்சம் கோடிக்கு மேல ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்கிறான். இன்னொரு பக்கம் நமக்கு வேலை, நமக்கான வேலை நேரம் அதிகரிக்கப்படுகிறது, சம்பளம் கிடைக்கிறது இல்ல, கான்ட்ராக்ட்ங்கிறான், அவுட் சோர்சிங் சொல்றான். ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சாலும் 10,000 12,000 கூட கிடைக்க மாட்டேங்குது. விக்கிற விலைவாசிக்கு பத்த மாட்டேங்குது. ஆனா அங்க லட்சம் கோடிகளாக குவிகிறது. எப்படி இது? இதுதான் கேள்வி. நமக்கு என்ன சொல்லுவான்? நமக்கு எல்லாமே வரம்பு. போனஸா நமக்கு வரம்பு, ஒரு வரம்பு இருக்கு. போனஸ்க்கு 8.33. சம்பளமா குறைந்தபட்ச ஊதியம் தான் நமக்கு வரம்பு. ஆனா அந்த லாபம் அடிக்கிற, கொள்ளையடிக்கிற முதலாளியினுடைய லாபத்திற்கு எங்கேயாவது வரம்பு இருக்கா? ஏய், உனக்கு நீ செய்யற தொழிலுக்கு இதுக்கு மேல லாபம் வந்தா அதை புடுங்கினா அரசு கஜானாவில் சேர்த்து விடுவேன் என்கின்ற சொல்லுகிற தைரியம் இந்த ஒன்றிய மோடி அரசு கேட்டா? மோடி அரசு என்ன சொல்லுது? நீங்கெல்லாம் இப்படி நடந்துக்கணும், நீங்கெல்லாம் தேசபக்தியோடு இருக்கணும், நீங்கெல்லாம் இந்த வறுமையை போக்கிக் கொள்வதற்கான தேசப்பற்றோடு இருக்கணும், எவனும் போராட வரக்கூடாது. இன்றைக்கு அந்த கார்ப்பரேட் முதலாளிகள், அந்த 45,000 தொழிலாளிகள் தாக்கியவர்கள் என்ன காரணம்? அங்க எந்த சட்டத்தையும் அவன் மதிப்பதில்லை. சாம்சங்ல நடந்த போராட்டம் என்ன? போக்குவரத்து தொழிலாளிகளுடைய போராட்டம் என்ன? தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்ன? அவுட் சோர்சிங் நிறுவனங்களும் கான்ட்ராக்ட்காரனும் எந்த சட்டத்தையும் அவன் மதிக்க மாட்டான். தொழிலாளிகளை சுரண்டுவான். தொழிலாளிகளை சுரண்டுகிற போது, தொழிலாளிக்கு பிரச்சனை வருகிற போது அரசு எந்த பக்கம் நிற்கிறது? கார்ப்பரேட் பக்கம் நிற்கிறான். தொழிலாளி பக்கமா நிற்கிறான். போராடுற தொழிலாளிகளை காவல்துறையை விட்டு அடித்து குற்றவியல் சட்டங்களை திருத்தி இன்றைக்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பூதாகரமாக இருக்கிறது என்பதை தொழிலாளி வர்க்கம் உணர வேண்டும். சமீபத்தில் தான் இப்ப தேர்தல் எல்லாம் முடிஞ்சிருக்குது. அது ஒரு விதமான அரசியல், அது வாக்கு அரசியல். ஆனால் நாம் போராடுவது வர்க்க அரசியல். இதுதான் அடித்தளம், இதுதான் அடிப்படை. இந்த நாடை ஆள்வது யார் என்கின்ற கேள்வியை தொழிலாளி வர்க்கம் எழுப்ப வேண்டும். கார்ப்பரேட்டுகளுக்காக இந்த நாடு இருக்கிறதா, கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களுக்காக இருக்கிறதா என்ற கேள்வியை ஓங்கி எழுப்புகிற போராட்டம் மேலும் மேலும் வீரியமாக வேண்டும். அன்று இன்றைக்கு நொய்டாவில் போராடி கொண்டிருக்கிற அந்த தொழிலாளிக்கு ஒருமைப்பாட்டை தெரிவிக்கிற அதே நேரத்தில், நேச கரத்தை நீட்டுகிற அதே நேரத்தில் இந்திய தொழிலாளி வர்க்கம், தமிழ்நாட்டு தொழிலாளி வர்க்கம் விழித்தெழுந்து இந்த கான்ட்ராக்ட் முறை, ஒப்பந்த முறை, அவுட் சோர்சிங் முறை, பணி நிரந்தரமற்ற தன்மை, இவைகளுக்கு எதிரான வலுவான போராட்டத்தை முன்னெடுத்து நமக்கான குறைந்தபட்ச ஊதியம்,
குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் நமக்கு வேண்டும் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை பெறுகிற போது, நமக்கான சமூக பாதுகாப்புகளை பெறுகிற அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போதுதான் நமக்கான விடியல் பிறக்கும். தொழிற்சங்கங்கள் மீண்டும் மீண்டும் வலுவாக போராடும். தொழிலாளர்கள் இந்த விழிப்புணர்வோடு நம்முடைய விடியலுக்காக தொழிற்சங்கங்கள் நடத்துகிற இந்த போராட்டத்தில் திரளாக பங்கேற்க வேண்டும் வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். வணக்கம்.